நீங்க சிங்கிளா? ஒண்டி கட்டா என்னப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஒண்டி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடு முழுவதும் டிக்டாக் செயலிக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. மேலும் ஷேர் டிக்டாக், யூசி பிரவுசர் உள்ளிட்ட 59 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. பெருமையா இருக்கும் எனக்கு. உங்க பேருடைய முதல் எழுத்து எஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம். ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்க காத்துக்கருப்பு கலை. செத்த பையல, நார பையல. படுக்கையில பாதியிடம் உனக்கு தான், என் மனசுக்குள்ள மொத்த இடம் உனக்கு தான். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. தேன வேணுவோ தேன டிகவோ தேலேதலலலனா. I'm gonna get it, I'm with it, I make it run run. எதுக்கு அழுகிறவன்? ஒருவேளை நம்மள மாதிரி டிக்டாக் போச்சுன்னு அழுகிறானோ? பாவ நண்பன் ஃபீல் பண்ணட்டும். டிக்டாக்கை பேன் பண்ணதை நினைச்சாவே ஒரு குத்தாட்டம் போடணும் போல இருக்கு. போடுறா மியூசிக்க. அழுதுகிட்டு இருந்தான், டான்ஸ் ஆடுறான். அது ஆனந்த கண்ணீர் மாப்ள. ஏய், எவனா யூகம் போச்சு டிக்டாக் போச்சுன்னு சென்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிரு. நானே யூசி ப்ரௌசர் போச்சுன்னு காண்டில் இருக்கேன். கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கு கிளைமேட் செம்மையா இருக்கு. டிக்டாக் மட்டும் எடுத்து போட்டோம், லைக் சும்மா பிச்சுக்கும். என்னாச்சு? ஐயோ ஐயோ, என்னாச்சு இருக்கும்? ஐயோ ஐயோ. இந்தியாவில் டிக்டாக் உட்பட 59 செயலிகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது. இது டிக்டாக் செயலியை பயன்படுத்தும் மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மச்சான், டிக்டாக் எடுக்க மாட்டேதுடா. என்னடா சொல்ற? நல்லா செக் பண்ணியா? நல்லா செக் பண்ணிட்டேன்டா, எடுக்க மாட்டேதுடா. உண்மையிலேடா, கவர்மெண்டே டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்களா? நான் வேணா போய் செக் பண்ணி பார்க்கவா? அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ நம்பலைனாலும் அதான் நெசம்.
எங்களுக்குன்னு இருந்தது ஒரு ஆப், அதையும் பேன் பண்ணிட்டீங்களடா. எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. வணக்கம் டிக்டாக் நண்பர்களே. செத்த வேலைகளா, நேர வேலைகளா, இல்லை யாரில் இந்த டிக்டாக் இப்படி பண்ணது? நான் சூர்யா கூட டூயட் பண்ண முடியாமல் கிடைக்கேன். எவனோ பேப்பர் ஏறின்னு தெரியுது. இனி 10 நாள் டைம், அதுக்குள்ளே இந்த டிக்டாக் சரி பண்ணியிருக்கேன். செத்த வேலை, நேர வேலைகளா. தலைவா நம்ம டிக்டாக்ல எடுக்காத தலைவா. இல்லை என்னல சொல்கிற? டிக்டாக் கவர்மெண்ட்டே பேன் பண்ணிட்டாங்க தலைவா. டிக்டாக்கை ஃபேன் பண்ணிட்டாங்களா? ஃபேன் இல்லை தலைவா, பேன் பண்ணிட்டாங்க. உண்மையாலே சொல்கிற? ஆமாம் தலைவா, உண்மையாதான். நம்ம எப்பவுமே டிக்டாக் எடுக்காதான். அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு முறை நான் அதை சொல்லிக்கிறட்டுமா? நீ சொல்லு தலைவா, யார் கேட்பா, நீ சொல்லு. இலச்சத்த வேலையிலா, நாரப்ப இல்லையா? கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா. இப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டீங்களடா. மச்சான் டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்களாடா. யாரா இருக்கும்? யாராவனா இருக்கலாம். ஏன் பப்ளிக்காக இருக்கலாம். அந்த பப்ளிக் ஒரு டிக்டாக் ஹேட்டர்ஸாக இருக்கலாம். அந்த டிக்டாக் ஹேட்டர்ஸ் ஒரு சிங்கிளாக இருக்கலாம். அந்த சிங்கிள் ஒரு மொரட்டு சிங்கிளாக கூட இருக்கலாம். உங்க முதல் எழுத்து ஏல ஆரம்பிக்குதா? ஏ அன்பானவங்க, ஏ அசராதவங்க, ஏ அடங்காதவங்க. ஏ லெட்டரை கூர்ந்து கவனிச்சா தெரியும், கோவர மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கோடு கும்பிடு விடுவோம், பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்டா என்ற சொல்றத சிம்பாலிக்கா சொல்லிருங்க. அது அதான் டிக்டாக்கே பேன் பண்ணிட்டாங்களா? இன்னும் நீ யாருக்கு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்க? என்னடா பாக்குற? என்ன பாக்குற? போடா முத. எப்ப பாரு நொய்யு நொய்யின். ஏண்டா நம்ம நாட்டு வீரர்களை சுட்டு கொண்டு இருக்கானுங்க. அப்படி கொண்டவனுக்கு அறிவுப்படுத்த ஆப்பை பேன் பண்ண சொன்னதுக்கு நீங்க ஏன்டா அப்படி புலம்பி தீக்கிறீங்க? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். உங்க வீட்டில் இதே மாதிரி யாராவது இறந்துருந்தா அப்பயும் டிக்டாக் போச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை கேட்குறேன். 4 வீடியோ போட வேண்டியது, அது ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா பேரு கீழே ஆக்டர்னு போட வேண்டியது, அப்புறம் கடத்தர கூப்பிட்டாங்க, காலேஜ் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, கிட்டத்தட்ட செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு சீன் போட வேண்டியது. உங்களை சொல்லக்கூடாது, உங்களை கூப்பிட்றனுங்க பார்த்தியா, அந்த கிறுக்கு சொல்லணும். ஒருத்தி என்னன்னா இப்படியே ஆபாசமாக டிக்டாக் பண்ணுறீங்க, ஒழுங்காக டீசெண்டாக டிக்டாக் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னதுக்கு என்கிட்ட இருக்கு, நான் அப்படித்தான் காட்டுவேன்றா. சரி, இன்னொருத்தி என்னன்னா உள்ளே போட்டிருக்கு இன்னர்ஸ் தெரியுது, அது கொஞ்சம் சரி பண்ணிட்டு நீட்டாக டிக்டாக் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் 2000 ரூபா கொடுத்து வாங்கினேன்டா, நான் அப்படித்தாண்டா காட்டுவேன் அப்படின்றா. சரி, பொண்ணுங்க தான் அப்படி இருக்காங்க, பசங்களாவது ஏதோ பரவாயில்லன்னு பார்த்தா அவனுங்க அதுக்கும் மேலே. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிக்டாக்ன்ற பேரில் ஃபில்ட்ரு எஃபெக்ட் அப்படி இப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட பொண்ணுங்க யாரு பசங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு பண்ணிடுறானுங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் இன்னும் சில பேர் எப்படின்னா 2 வார்த்தை பேசுகிறாங்க, பேசி முடிச்சுட்டு ஸ்லோ மோஷன் போட்டு சும்மா 30 கிலோமீட்டர் நடனம் நடக்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் ஏன் நடக்கிறானுங்க, எதுக்கு நடக்கிறானுங்க, ஏன்டா நடக்கிறீங்க அப்படின்னு தெரியல. என்னடே சண்டை போட கூப்பிட்டாலும் போக மாட்டான், தனி முடிஞ்ச ஆப்பை பேன் பண்ண சொன்னோட கேட்க மாட்டான். நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கே இவ்வளோ அக்கறை, எனக்கு மட்டும் இந்த அக்கறை இருந்தால் போதாது, ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கணும் தான் நான் சொல்கிறேன். சரி, இதுவரை இருந்தது இருக்கட்டும். இனிமேல் யாராச்சும் டிக்டாக்கும் மயிரும் மட்டனை அந்த ஆப்புக்கு போயிட்டேன், இந்த ஆப்புக்கு போயிட்டேன், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் ஃபாலோ பண்ணுங்கள், இதில் ஃபாலோ பண்ணுங்கன்னு எவனாவது சொன்னீங்க அவ்வளோதான். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எம்பினம் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸை கேள்விப்பட்டீங்களா? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ,
சிங்காரம் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதுக்கு எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு அதுக்கு வந்துருங்க. நான் பால் காய்ச்சல் பார்த்துக்கிட்டுங்களேன். அதனால யார் எது வரீங்களோ உடனே புக் பண்ணிடுங்க. சரியா? என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்குது, என் ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, அதிலே ரெக்கார்ட் பண்ணி கூட போடலாம். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களே. பிளாட்ஃபார்ம் தலை வா, நல்ல பிளாட்ஃபார்மா நான் காட்டுறேன், உட்காந்து பிச்சை எடு.